Good morning, everyone. This is Miss S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, you are going to see Industrial Law Unit 1 and Part 2, Provisions Relating to Health. அப்படின்னா என்னன்னா ஹெல்த் கன்சர்னாக வச்சு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னெல்லாம்னா செக்ஷன் 11 ஃபர்ஸ்ட் ஒன் கிளென்லினஸ். ஃபேக்ட்ரிஸ் மஸ்ட் பி கெப்ட் க்ளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எஃப்ளூவியான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ்லேயும் அந்த ஃப்ளோராக இருக்கட்டும், வால்ஸாக இருக்கட்டும், சீலிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டர்ட்டும் இல்லாமல் வழுக்காத மாதிரியும் சரி, இல்லை எங்கேயும் டஸ்ட்டு பிசு பிசுன்னு ஒட்டாத மாதிரியும் சரி, கரெக்டாக க்ளீன் பண்ணி அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணணும்னா ஒரு சில ரெகுலர் இன்டர்வல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 years ஒன்ஸ் எப்பயுமே ஒரு ஃபேக்ட்ரியை ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 12 டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எஃப்ளூயன்ஸ். எஃபெக்டிவ் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் பி மேட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த கழிவெல்லாம் வரும் இல்லையா சில ஃபேக்ட்ரிஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டையிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்துலாம் நிறைய வேஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மூவிஸ்லலாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த ஆற்றுல போய் கலக்கிற மாதிரி, கடலில் போய் கலக்கிற மாதிரி, இந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 13 வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அடிக்குவேட் வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மஸ்ட் பி மெயின்டைன் டு என்ஷூர் அ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட். வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ரூம்லேயோ ஒரு ஹால்லையோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே என்ன இருக்கணும்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இறுக்கமாகவோ வேர்க்கிற மாதிரியோ இல்லாமல் கரெக்டான வென்டிலேஷன்ஸ், அங்கங்கே விண்டோஸாக இருக்கட்டும், சீலிங்ஸில் ஓப்பன்ஸாக இருக்கட்டும், சீலிங்கில் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரியான டெம்பரேச்சரில் இருக்கணும் அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 14 டஸ்ட் அண்ட் ஃபியூம் கண்ட்ரோல். ஸோ டஸ்ட் அண்ட் ஃபியூம் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்னால டஸ்ட் நிறையா வரும். ஸோ அது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தாலும் இந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் டஸ்ட் நிறையா வரனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக அதுக்கான இன்ஹேல் பண்ணுறதுக்கு மாஸ்க்கோ இல்லை அந்த இதுவோ என்னவோ அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்து ஸோ அவங்கள அந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 15 ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு ஒரு ப்ரீஸ், அதாவது நம்மளுக்கு ஒரு காற்று வர வைக்கிறது, அது ஃபேனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏசியாக இருக்கலாம், இல்லை ஏர் கூலராக இருக்கலாம். அது உள்ள ஒரு காற்றை எடுத்து தானே நம்மளுக்கு அந்த ஒரு சில்னஸ், ஒரு ஏரை நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏரை கொடுக்குது. ஸோ அந்த உள்ளே இழுக்கிற ஏரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்குவேட் வென்டிலேஷன் அண்ட் கூலிங் ஏர் இன் த ஒர்க் ரூம்ஸ். ஸோ சில சூழ்நிலையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கலாம் அந்த ரூம். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சில்னஸ் ஏர் கொடுத்து அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சட்டிலாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 16 ஓவர் க்ரௌடிங். ஓவர் க்ரௌடிங் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் மிஷின்ஸ்லாம் போட்டு ஒரு 10 எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்ண முடியும்னா 10 எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்கும் சரி, இல்லை ஒரு எம்ப்ளாய்க்கும் இல்லை இன்னொரு எம்ப்ளாய்க்கும் சரி சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு எந்த விதமாகவும் இப்போ ஒரு மிஷினில் ஏதாச்சும் ஒரு ராட் போட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் விடலைன்னா என்ன ஆகும், அந்த ராட் பக்கத்தில் இருக்க ஒரு மிஷின்லேயோ பட்டு டேமேஜ் ஆகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க எம்ப்ளாயி மேலே பட்டு அவங்களுக்கு இன்ஜுரி ஆகலாம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் விட்டு ஒரு மிஷின்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 17 லைட்னிங். லைட்னிங் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா இருட்டில் பார்க்க முடியாது இல்லையா. இப்போ ஒரு மிஷினில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெளிச்சம் தேவை. ஈவன் அது நேச்சுரல் லைட்டாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டாக இருக்கலாம். ஓகேவா, அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டான லைட் ப்ரொவைட் பண்ணணும் ஃபார் அவங்களோட சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் லைட்னா நிறைய விண்டோஸ் இருக்கிறது, சீலிங்கில் ஓப்பன் இருக்கிறது, இந்த மாதிரி. இதே ஆர்டிஃபிஷியல் லைட்னா இப்போ இந்த ரூமுக்கு இந்த வாட்ஸ் லைட் போட்டால் தான் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னா அந்த கரெக்டான வாட்ஸ் லைட் போட்டு சேஃப்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 18 ட்ரிங்கிங் வாட்டர்.
ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அங்கங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்போ எனக்கு திடீர்னு தண்ணி தாக அடிக்குது அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி குடிக்க முடியாது இல்லையா? ஸோ ஃபேக்ட்ரினாலே ரொம்ப பெருசு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அங்க அங்க வந்து தண்ணி இருக்கணும். கிளீன் அண்ட் பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 19 லேட்ரின்ஸ் அண்ட் யூரைனல்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ், கிளீனிங் ரூம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்கங்க வைக்கணும். மேலுக்கு தனியா, ஃபீமேலுக்கு தனியா வைக்கணும். அது ரொம்ப ஹைஜீனிக்கான கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அப்பப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 20 ஸ்பிட்டான்ஸ். ஸ்பிட்டான்ஸ்னா என்னன்னா வந்து இந்த துப்புவாங்க இல்லையா? இந்த புகையிலை போட்டு துப்புறது, இந்த எச்சி துப்புறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அங்கங்க வந்து ஒரு டிஸ்போசல் டின்ஸ், ஒரு டஸ்ட்பின் மாதிரியோ இல்ல அதுக்கு ஒரு தொட்டி மாதிரியோ கட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்குற இடத்துல எல்லாம் துப்பக்கூடாது. ஸோ இதுக்கு அங்கங்க வந்து ஒரு ஸ்பேஸ் அங்கங்க விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த ஸ்பிட்டான்ஸ்க்கு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரியோ இல்ல டஸ்ட்பின் மாதிரியோ வைக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.